இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்கூட்டியே அறியப்பட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலை குறித்து புலனாய்வு தகவல். அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான எரிபொருள் மீதான கட்டுப்பாடு நீக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலை துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளியானது. கொழும்பு கோட்டையில் தடம் புரண்டு தொடர்ந்து பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு. கிண்ணியாவில் மயான பிரச்சனையை முன்வைத்து பொதுமக்கள் போராட்டம். வாடகை வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவி. தனியாருக்கு சொந்தமான 25 ஏக்கர் காணி மருதங்கணி பகுதியில் சுவீகரிக்க ஏற்பாடு. ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்றம். வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வன்முறை ஏற்படக்கூடும் என்ற உளவு தகவல் சில நாட்களுக்கு முன்னர் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ண குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய நிர்வாகத்திடம் முறையான தலைமைத்துவ மேலாண்மை திறன் அல்லது இத்தகைய நெருக்கடிகளை கையாளும் அனுபவம் இல்லை என்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் நாட்டின் ஆளுகை அமைப்பில் நிலவும் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த நிர்வாக திறமையின்மை விவசாயிகளுக்கு, வணிகம், சமூகத்தினருக்கும் ஏற்கனவே அனுபவித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த வன்முறை ஒரே இரவில் ஏற்பட்டது அல்ல என்று வலியுறுத்தியுள்ளார். சம்பவம் நடைபெற்றுவதற்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு அமைப்புகள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை வழங்கியிருந்த போதிலும் அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தவறியதன் விளைவாகவே இந்த கடுமையான நிலை ஏற்பட்டதாக ஹர்ஷன ராஜகர்ண தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் முழுமையான விசாரணை நடத்த சிறப்பு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தீர்மானம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கான காரணங்களை கண்டறிதல், எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பரிந்துரைத்தல் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுக்கும் வழிமுறைகளை முன்வைத்தல் ஆகியவை குழுவின் பிரதான பொறுப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட விசேட அறிக்கையில் ஜனாதிபதியின் செயலாளர் இந்த விசாரணை குழுவை நியமிப்பார் என தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ குழுவின் தலைமையிலான நியமிக்கப்படுவதுடன் ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல், ஜனாதிபதி சட்ட ஆலோசகருமான மிலிந்த குடந்திலக்க மற்றும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் மோகன் வீரகோன் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பான அனைத்து உண்மைகளையும் ஆராய்ந்து தனது பரிந்துரைகளையும் கூடிய இறுதி அறிக்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க இந்த குழுவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான உடனடி குற்றவியல் விசாரணைகளை காவல்துறை அதிபரின் பணிப்புரையின் பெயரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியவை மேற்கொண்டு வருகின்றது. எரிசக்தி நெருக்கடியை அடுத்து அரசாங்கம் செலவினங்களை கட்டுப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் பிற அரசு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்கியுள்ளது. நிதி அமைச்சகத்தின் செயலாளர், அனைத்து அமைச்சக செயலாளர், மாகாண தலைமைச் செயலாளர்கள், சிறப்பு செலவின பிரிவுகள் ஆணையாளர்களின் தலைவர்கள், துறைகளின் தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளின் தலைவர்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக அரசாங்கம் செலவினங்களை நிர்வகிப்பது பொருட்டு அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் படியை மார்ச் 1ஆம் தேதி நிலவும் எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் நிர்ணயிக்குமாறு அரசாங்கம் ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் புதிய சுற்றறிக்கையானது முந்தைய சுற்றறிக்கையை ரத்து செய்து அதன் அடிப்படையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு தற்போதைய எரிபொருள் விலையிலே எரிபொருள் வழங்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட சம்பவத்தின் போது பாதுகாப்பு பிரிவினர் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நேற்று விளக்கம் அளித்துள்ளார். ஆணையாளர் நாயகம் சிறை கைதிகள் சிறைச்சாலை முதலாவது இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு மரக்கதவு அருகில் வருகிறதாகவும், மரக்கதவையும் உடைத்து அவர்கள் வெளியேறியிருந்தால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இரும்பு கதவை உடைத்து கொண்டு வந்த கைதிகள் அங்கிருந்த சிறை அதிகாரிகளை தாக்கியதாகவும் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் கைதிகள் தப்பியோடுவதை தடுப்பதற்கும் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறையாகவே பாதுகாப்பு பிரிவினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்று சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இங்கு தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை வளாகம் அமைப்பின்படி பிரதானமாக 2 கதவுகள் காணப்படுகிறது. முதலாவதாக இரும்பு கதவும் அதற்கு அடுத்ததாக மரக்கதவும் இருக்கும். இந்த கைதிகள் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு மரக்கதவை நோக்கி வந்தனர். இந்த மரக்கதவுக்கும் இரும்பு கதவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் பெறுமதிமிக்க உபகரணங்கள் காணப்படுகிறது. இந்த கைதிகளின் இரும்பு கதவை உடைத்து இந்த மரக்கதவையும் உடைத்துக் கொண்டு வெளியே வந்திருந்தால் ஏற்படக்கூடிய அழிவு என்னால் மதிப்பிட முடியாது. எனவே இந்த நேரத்தில் சிறை அதிகாரிகள் தங்களது உயிரை பணிய வைத்து இவ்வாறு செயற்படாவிட்டிருந்தால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுத்து அவர்கள் காப்பாற்றுவதற்காகவே அதிகாரிகள் அந்த வளாகத்துக்குள் சென்றிருந்தார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளும் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இந்த நேரத்தில் தான் கைதிகள் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துள்ளனர். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து ரம்புக்கனை நோக்கி பயணிக்க இருந்த தொடருந்துனை பெட்டி ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் 4:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தொடருந்தானது கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் மேடைக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே இந்த தடம் புரளல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் காரணமாக கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் 4 தொடருந்து மேடைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பமாகும் பல தொடருந்து சேவைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. கிண்ணியா நகரசபை பிரிவுக்குட்பட்ட சின்னத்தோட்ட பிரதேச மக்களின் இந்த மான பிரச்சினைக்கு உடனடியான தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் நேற்று தங்களின் வேலைநிறுத்த மற்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை கிண்ணியா நகர சபையினால் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் சின்னத்தோட்டம் பகுதியில் கழிவு முகாமைத்துவ தளம் ஒன்று பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த தளத்தை உடனடியாக அந்த இடத்தில் இருந்து அகற்ற கோரி குப்பைகளை கொட்டுவதற்கு மாற்று இடம் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியே இந்த சின்ன தோட்ட மக்கள் நேற்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு தொடர்ச்சியாக கழிவு கொட்டப்படுவதனால் அருகில் உள்ள இந்த மயானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் ஏற்படும் கடும் துர்நாற்றம் மற்றும் குப்பைகளின் விசிறல் காரணமாகவும் கழிவுகளால் கவரப்படும் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் காரணமாகவும் இறந்தவர்களின் சடலங்களை நிம்மதியாக அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். போராட்டம் நடைபெற்ற இடத்தில் விரைந்த கிண்ணியா நகரசபை தவிசாளர் பொதுமக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து மயான பகுதியில் குப்பை கொட்டுவதை நிறுத்துவது, உடைந்துள்ள மதில்களை புனரமைத்தல் மற்றும் அந்த இடத்தை மயானத்துக்கே முழுமையாக ஒதுக்குதல் போன்ற கோரிக்கைகள் தவிசாளரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தரப்பினரும் மத வழிபாடுகளுக்கும் சடங்குகளுக்கும் எவரும் தடையாக இருக்கக்கூடாது என்பதில் தான் உறுதியாக இருப்பதாக தவிசாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. எனினும் நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை தாங்கள் அவதானத்துடன் இருக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பாணத்துறை வடக்கு கல்கனுவ வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 26 வயதுடைய ஒரு மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயிலும் சட்டக்கல்லூரி மாணவியின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த மாணவி உயிரிழந்த வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்ததோடு தனது படிப்பை தொடர்ந்துள்ளார். அத்தோடு சட்டத்தரணி ஒருவரின் சட்ட பணிகளுக்கு உதவி புரிந்து வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த மரணம் குறித்து பாணத்துறை வடக்கு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 25 ஏக்கர் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை நாளை வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளதாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று திரளுமாறும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் இன்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த அரசாங்கமும் மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை. மக்களின் காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அதற்காக நாளை மருதங்கனியில் அளவீடு செய்கின்ற காணி அளவீடு செய்யப்படாமல் தடுப்பதற்காக அனைவரும் ஒன்று திரளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல் மீது ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் திங்கட்கிழமை இரவு குறைந்தது 2 ஏவுகணை வீசியதாக 2 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 2 வர்த்தக கப்பல் கணிசமான சேதமடைந்தது. ஆனால்
உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஒரு அமெரிக்க அதிகாரி மேற்கோள் காட்டி அந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் ஓமானில் லிவாவுக்கு கிழக்கே செவ்வாய்க்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத பொருளொன்று தாக்கியதில் ஒரு எண்ணெய் கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிமாவில் இருந்து கிழக்கே சுமார் 8 கடல் மைல் தொலைவில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த எண்ணெய் கப்பலில் இடது பக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு தீப்பிடித்ததாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகளோ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்புகளோ இதுவரை பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்கூட்டியே அறியப்பட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலை குறித்து புலனாய்வு தகவல். அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான எரிபொருள் மீதான கட்டுப்பாடு நீக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலை துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளியானது. கொழும்பு கோட்டையில் தடம் புரண்டு தொடர்ந்து பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு. கிண்ணியாவில் மயான பிரச்சனையை முன்வைத்து பொதுமக்கள் போராட்டம். வாடகை வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவி. தனியாருக்கு சொந்தமான 25 ஏக்கர் காணி மருதங்கணி பகுதியில் சுவீகரிக்க ஏற்பாடு. ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்றம். வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.